ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணுங்க. அது யார் நிறுத்தினாலும் சரி, இல்லை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நின்றாலும் சரி, ஆக மொத்தம் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அவரோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆனால் நம்ம மல்லி, மனோகர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டே பாசிட்டிவாக வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த சுடர் கதிரேசனோட மக தான் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஒருவேளை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் ரெட்டை குழந்தைங்க இருந்திருக்கலாம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க விட்டுட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்கலாம். அப்படியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கன்ஃபார்மாக என்ன ராஜியும் செய்யலை, இந்த சுடரும் செய்யலை, ரகுவும் செய்யலை, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க கொண்டு வரல அப்படின்னு இருக்கும்போது அது கண்டிப்பாக கதிரேசனோட மகளாக தான் இருக்கணும். ஒருவேளை அந்த ரேணுகாவோட அக்காவோ தங்கச்சியாவோ இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்க, அதெல்லாம் இருந்தாலுமே டிஎன்ஏ இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு தான் வந்துருச்சு. விஜயும் அதை சொல்லிட்டாரு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம மல்லி கல்யாணத்துக்கு நிற்கிறாங்க, மணமேடையில் நிற்கிறாங்க. இந்த சுடரும் ஃபோன் பண்ணி பாடி நீ தவிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும்டி அப்படின்னு தைரியமாக ஃபோனில் சொல்லிவிட்டு அப்படியே மணமேடையில் உக்காடுறாங்க. அப்படி எங்கள் ஜோடி எப்படி இருக்குது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே மல்லியை வெறியேற்றுற மாதிரி கடு பேத்திட்ருக்காங்க இந்த சுடர். என்னைக்கா இருந்தாலும் நியாயம் அப்படின்றது ஜெயிக்குங்க, அது ஜெயிக்காமல் போகிறதில்ல. ஸோ கடைசி நேரத்துலையாவது கூட கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்கும். ஒன்று ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் திடீர்னு ஏதாவது ஒரு யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த கல்யாணம் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மனோகரை ஆளையே காணும். அவர் ஏதாவது நம்மளால் தானே இந்த அளவுக்கு வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றத நிரூபிச்சே ஆகணுன்றதுக்காக சிங்கிளாக அவர் ஏதாவது பிளான் பண்ணி ஆதாரத்தோட கடைசி நேரத்தில் இங்கே பாரு மாப்பிள்ள, சுடர்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றல, இங்கே பாரு ஆதாரம் அப்படின்னு காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம விஜய் அந்த இடத்துல வச்சு நீ இப்படிப்பட்ட மனுஷியா, இவ்வளோ மோசமான பொம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு திட்டி விட்டு அனுப்ப போகிறாரு. ஒன்று ஆதாரம் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக விஜய் இதை தான் செய்ய போகிறாரு. இந்த சுடரை கழுவி ஊற்றி துரத்தி அடிக்க போகிறாரு. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை திடீர்னு ஏதாவது ஒன்று யதார்த்தமாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதாவது மல்லிக்கோ இல்லை நம்ம வெண்பாக்குட்டியோ ஏதாவது மயக்கம் போட்டு விழுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது நடக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நடந்தும் இந்த கல்யாணம் நிற்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த கல்யாணம் நிற்க தான் போது. ஒன்று திடீர்னு ஏதாவது நடந்து நிற்கதா, இல்லை ஆதாரத்தோடு நம்ம மனோகரை இல்லை நம்ம அன்னபூர்ணியமாக இன்னும் ஆளையே காணும். மல்லிக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அன்னபூர்ணியமாக காணும். ஒருவேளை அவங்க ஏதாவது மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.